ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் மிகவும் புகழ்பெற்ற 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சித்தர் மச்சமுனி சித்தர். இவர் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு பிறந்த முனிவர் இவர். சரிங்களா? சிவபெருமான் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தாய் பார்வதி தேவிக்கு கால ஞான உபதேசத்தை செய்கிறார். ஒரு நீர்நிலைகளில் அவங்க இருக்காங்க. நீர்நிலை உட்காந்துருக்கும்போது உமாதேவிக்கு இந்த கால ஞான உபதேசம் செய்யும்போது இந்த கதையை பாதி கேட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஆனால் சிவபெருமானது கேட்குறான்னு நினச்சிட்டு அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாரு. அந்த நீர்நிலையில் இருந்த ஒரு கருவுற்ற மீனுடைய குஞ்சு சிவபெருமான் சொல்கிற எல்லா கதையும் கேட்குது. கால ஞான கதையை ஃபுல்லாக கேட்டு முடித்தோடனே அந்த மீன் பிறக்குது. பிறந்து சிவபெருமான மீனாக பிறந்து மனித உருவம் தரிக்குது. தரிச்சிட்டு சிவபெருமானுக்கு என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் சொன்ன காலபஸ் கதை நான் கேட்டுட்டேன் சொன்னே. அப்புறமா தாய் மீன்கள் அதுவும் மானிட அவதாரம் பறிக்குது. இதனால் சிவபெருமானோட ஆசையோடு பிறந்த அவர் கால ஞானத்தோடு பிறந்த குழந்தை தான் அந்த மச்சமுனி. சரிங்களா? இவர் பல யுகம் வாழ்ந்திருக்கார். 300 வருடம் 26 நாட்கள் பூதவரோட மண்ணில் வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ புகழ்பெற்ற இவர் அகத்தியர் காலத்தில் இருக்காருன்னு சொல்லுது, காலம் சொல்லுது. இவர் காகபுசுண்டருடைய சீடராகவும் இருக்கார். இப்படிப்பட்ட மச்சமுனி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அஷ்டம சித்திகளில் வல்லவர் இவர். சரிங்களா? இவர் ஒரு நாள் ஊரில் சாலை நடந்து போகிறாரு. இவருக்கு பசிக்குது. அது ஒரு வீட்டு வெளியில் ஒரு அம்மா நிற்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் அவன் தாயே பசிக்குது, எனக்கு உணவு கொடுன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, முகம் சுளிக்காமல் தன் வீட்டில் இருக்கிற உணவை விருந்து மாதிரி அவருக்கு உபசரிக்கிறாங்க. உபசரித்து கொடுத்தோடனே என்னாச்சு, சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முனிவராச்சே, என்னம்மா உணவு கேட்டவனே கொடுத்த மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, உன் மனசில் எவ்வளோக்கு தான் சோகத்தோடு இருக்கிற என்ன சொல்லுன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகுது ஐயா, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு மகாமுனி என்ன பண்ணுறாரு, சிரிச்சுட்டு தன் கையில் இருக்கிற திருநீரை அவங்களுக்கு பிரசாதமாக வழங்குறாரு. இந்த திருநீரை நீ சாப்பிட்டா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம நடந்ததெல்லாம் பக்கத்தில் இருக்கிற எழுதிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்கெல்லாம் அந்த மச்சமுனி ஒரு மாதிரி சொல்லவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயத்தில் என்ன பண்ணுறாங்க, திருநீரை பரிசு கொடுத்தாரு இல்லையா, அதை எடுத்து போய் அடுப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்து குப்பையில் கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு பல வருடம் கழித்து ஒரு சில வருடம் கழித்து மச்சமுனி மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு. அந்த அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு எங்கம்மா அவன் பையன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நடந்ததை மறைக்காமல் அப்படியே சொல்லிடுறாங்க. சொல்லிவிடனே இந்த முனிவர் நம்ம சிரிச்சுட்டே போயிட்டு எங்கே போய் திருநீர் குப்பையை கொட்டணுன்னு சொல்கிறாரு. ஒரு குப்பையாண்ட போயிட்டு நின்று கோரக்கா கோரக்கா கோரக்கான்னு வேகமாக கூப்பிடுன்னு சொல்கிறாரு. போயிட்டு அந்த குப்பையை திருநீர் போய் கொட்டாங்களே சாம்பல், அந்த சாம்பலுக்கு கோரக்கா கோரக்கான்னு கத்துறாங்க. கத்துனோடனே இவர் எண்ணெயிலேருந்து திருநீர் கொடுத்தாரு. அது எத்தனை கால் இடைப்படுது, ஒரு மானேன்னு அந்த குப்பையிலேருந்து எழுந்து வரான். வந்தோடனே அவர் தான் கோரக்க சித்தர். அவர் என்ன பண்ணுறாரு, மச்சமுனியை சீடரை எடுத்துகிட்டு அவரே தொடர்ந்து போயிடுறாரு. இவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச மச்சமுனி சித்தர் மிகவும் வலிமையானவர். சரிங்களா? இவர் திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமாதி இருக்கார். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அது மேலே இருக்கிற குளத்தில் இன்னமும் மீனாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சில போகிறவங்களாம் மச்சமுனி நினச்சி அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொரியோ ஏதோ அளவு கொடுத்து தன்னுடைய பாவத்தையும் புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுமாதிரி நம்மளால் நம்ம போயிட்டு காசி விஸ்வநாதர் முருகர் எம்பெருமான் முருகர் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஜீவசமாதியில் இருக்கிற மச்சமுனி சந்தித்து அவருக்கு கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு தன் கையில் இருக்கிற பொறி குளத்தில் மச்ச முனி மீனாக வாழ சொல்கிறார் இல்லையா, அவருக்கு பொறி உணவாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறலாம், நமக்கும் மன அமைதி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு
திருப்பரங்குன்றில் தானே இருக்கார். போய் பார்த்து தரிசிட்டு வாங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய.